உங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அவருடைய பரிபூர்ணத்தினால். அவருடைய பரிபூர்ணத்தினால். ஆமென். For out of his fullness. Amen. ஒருவேளை எனக்கு பரிபூர்ணமான தகுதி இருக்குதோ இல்லையோ, என் தகுதி வளர்ந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் எனக்கு அவர் தருவது அவருடைய தகுதியின் அடிப்படையில், அவருடைய கிருபையின் அடிப்படையில், அவருடைய பரிபூர்ணத்தின் அடிப்படையில். ஆமென். Out of his fullness we have all received. எனக்கு அதான் ஆசை சார். யாரோ all received. Amen. Grace upon grace. Amen. The blessings upon blessings, the favor upon favor, the gifts upon gifts. Amen. நான் சொல்றேன், கடவுளுடைய கிருபை ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்ப. பழைய ஏற்பாட்டில் யாரோ ஒருத்தம் பெறுவான், யாரோ சிலருக்கு நடக்கும். ஆனா எப்ப இயேசு சிலுவையில மரிச்சு எழுந்தாரோ, இப்ப சிலருக்குன்ற வரம்பை அவர் உடைத்து எல்லோருக்கும் கர்த்தரானவர். அன்னைக்கு ப்ராமிசஸும் அன்னைக்கு வாக்குத்தத்தங்களும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கும் மக்களுக்கும் தான் அது சொந்தமா இருந்தது. ஆனா என்னைக்கு இந்த ஊற்று திறக்கப்பட்டதோ, இப்ப சிலருக்கு அல்ல, இப்ப எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கிறார். ஆமென். எல்லார் மேலும் அந்த கிருபையை தருகிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அவருடைய பரிபூர்ணத்தினால். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ என்னைக்கு பரிபூர்ணம் ஆகுறியோ அன்னைக்கு தான் கடவுள் இல்லாம அது என்னைக்கு ஆவ, அதுக்குள்ள பாலை ஊத்திடுவாங்க போல, பத்தாது உனக்கு ஆகு. சிலர்லாம் அரிச்சமாயி போச்சு, போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு எப்படி வரப்போகுது தெரியுமா? அவருடைய பரிபூர்ணத்தினால். இன்னைக்கு நீங்க பெறுவதற்கு தடையாக சில குற்ற உணர்வுகள், பாவ உணர்வுகள் இன்னைக்கு உங்க மனதில் இருந்தா கூட, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை உடைச்சி தூக்கி வெளியே போடுறாரு. You have worthy to be blessed. ஆமென். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய அவர் உங்களை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். You are qualified. இன்னைக்கு காலையில் சொல்ற, you are qualified. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த கிருபையின் சுவிசேஷம் என்ன தெரியுமா? இங்க வந்து ஒஸ்டானவன் கூட பெற்றுக்கொள்வான். லா பெஸ்டா இருக்கிற மோசே மிஸ் பண்ணிட்டான். அவன் தான் பூமியில் இருக்கிற எல்லாருலையும் யாரு, அந்த சாந்த குணத்தையே இவங்க வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க, டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. யார? கடவுள் சொல்லிட்டார், நீ கானானுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன். எவன் பெஸ்ட்டோ அவனே தோத்துட்டான். ஆனால் இங்கே யார் தெரியுமா? ஊர்லேயே உருப்படாத ஒரு கேஸ் இருக்கும், அதை விளங்கிடுச்சு. ஆமாம்.